எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ஹாங்காங்கில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாங்காங்கோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஜான் லீ அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 36 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அங்கே வந்து என்னென்னா டென்ஸ்டு ஹைரைஸ் ரெசிடென்ஷியல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் வந்து வெட்னஸ்டே ஆகிருக்கு. இதில் வந்து 279 பேர் வந்து மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. டெத் டோல் இனியும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னும் வந்து அஞ்சப்படுகிறது. என்ன சொல்லியிருக்காருன்னா 29 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் ரிமைன் ஆகிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த ஃபயர் வந்து ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸில் வந்து பிடிச்சி அந்த காம்ப்ளெக்ஸ் தாய்ப்போ அப்படிங்கிற இடத்துல வந்து அதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு நைட்டு வந்து இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிருந்திருக்கு. அந்த அங்கே இருக்கிற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெசிடென்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவாக்குவேட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. எல்லா இடத்துக்கும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 7 ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸில் வந்து அது வந்து அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பரவி இருக்குது தாய்ப்போ அப்படிங்கிற இடத்துல டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபயர் சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாகி அந்த குளிர்ந்து விட்டு அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தனால வந்து அங்கே இருக்கிற வந்து இந்த க்ரூஸுக்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அங்கே போய் வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை துரிதப்படுத்துறதுல ரொம்ப தொய்வு ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தீ பிடிச்ச உடனே வந்து எங்களுக்கு தெரிய வரல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர். என்ன சொல்லப்படுதுன்னா அங்கே ஃபயர் வந்து பிடிச்சது வந்து எதனால் அப்படிங்கிறது வந்து அது நீதி இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது. அது வந்து என்னென்னா திக் ஸ்மோக் வந்த உடனே வந்து என்ன இருக்குன்னா எல்லா இடத்துக்கும் வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பீப்புள் வந்து இவாக்குவேட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அந்த இடத்துலேருந்து டெம்ப்ரரி ஷெல்டர்ஸ்க்கு வந்து அனுப்பப்பட்டிருந்திருக்காங்க. அங்கே ரெக்கார்ட்ஸ் என்ன காமிக்குது அப்படின்னா வந்து இந்த ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் வந்து அது 8 பில்டிங்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 2000 அப்பார்ட்மெண்ட்டு, அதில் வந்து 4000 ரெசிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எல்டர்லி பீப்புளும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் பில்டிங்ஸ் வந்து இந்த ஒன்றுக்கு ஒன்று வந்து இந்த ஒட்னாப்பில் இருந்தனால வந்து சீக்கிரமாக வந்து பரவறதுக்கு அது ஏதுவாக இருந்திருக்கு, அது வசதியாக இருந்திருக்கு நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைட் ஃப்ளேமாக இந்த விண்டோஸ் வழியாக வந்து அது அப்படியே வந்து வர்றது வந்து தெரிஞ்சிருக்கு. அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸு அப்புறம் வந்து பேராமெடிக்ஸ் எல்லாரும் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே சப்போஸ் இன்ஜுரிஸ் எல்லாம் யாராவது ஆயிருந்திருக்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஆட்கள் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொழுந்து விட்டு எரியிற அந்த நெருப்பை வந்து அணைக்கிறதுக்கு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லேடர் ட்ரக்ஸ் மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிட் ஆஃப்டர்நூனில் இது ஆரம்பித்தது வந்து தேர்ஸ்டே அன்றைக்குமே எரிஞ்சிட்டு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிஷன் வந்து ரொம்ப வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்குது ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெப்ரிஸு அப்புறம் வந்து அந்த அஃபெக்ட் ஆன பில்டிங்லாம் நெருப்பு வந்து இருந்தனால அதெல்லாம் வந்து என்னென்னா கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் சேன் அப்படிங்கிறவர் வந்து டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஃபயர் சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அங்கே உள்ளே வந்து நெருப்போட அந்த டெம்பரேச்சர் பயங்கரமாக ஹையாக இருந்தனால எங்களுக்கு உள்ளே போகவே முடியல, ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுறதே பெரிய ஒரு டாஸ்காக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து மேலே போய் அந்த அப்ஸ்டேர்ஸ் கிட்ட போய் தான் வந்து இந்த ஃபயர் ஃபைட்டிங் அந்த இதெல்லாம் வச்சு ரெஸ்கியூ ஆப்ரேஷனை வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தவங்களில் வந்து ஃபயர் ஃபைட்டருமே ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து தாய்ப்போ அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு டெம்ப்ரரி ஷெல்டர்ஸ் வந்து பீப்புளுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த நெருப்பெல்லாம் பிடிச்ச உடனே வீடு இல்லாமல் இருக்கும்ல, அதனால் வந்து அவங்களுக்காக அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூங்கில் சாரக்கட்டு அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்கும் ஹாங்காங்கில். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸில் அதெல்லாம் வந்து இருக்கும். அந்த கவர்மெண்ட் வந்து அதை இருந்தாலும் வந்து இதை வந்து இது வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக வந்து இந்த வந்து பப்ளிக் ப்ராஜெக்ட் அந்த இதுக்காக வந்து நாங்கள் வந்து இதை வச்சுருக்கோம். இந்த இதை ஓரமாக வந்து அந்த இதை இதனால் வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து அந்த நெருப்புக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. ஹாங்காங் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க எல்லாருக்கும் வந்து ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி போங்க. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க மிஸ் ஆனவங்கெல்லாம் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திச்சுப்போம். அவ்வளோதான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் வீடியோவை. என்ன காரணங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.